கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். ஆக்சுவலாக நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம். சென்னையில் என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனல்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த நபர் எந்த மாதிரி ஒருப்பட்ட நபர் அப்படிங்கிறத பார்ப்போம். இவரோட ஆரம்ப காலகட்டம் முதல்ல ஒரு டாக்டராக தன்னோட வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரீச் ஆகலை. அதன் பிறகு கிறுக்குத்தனமாக ஆக்டிங் பண்ணுறங்கிற பேரில் சில வீடியோஸ் போடுறாரு. அது ரீச் ஆகுது. ரீச் ஆன உடனே ஸோ இதுதான் நம்ம அந்த ஹூக் பாயிண்ட்டு, மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதும் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணி என்னதான் நான் பைத்தியக்காரன், அதாவது சில பேர் சொல்லிக்கிடுவாங்க, ஆமாங்க நான் பைத்தியக்காரத்தனமாக தான் பண்ணுறேன், அப்படி பண்ணாதானே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒத்துக்கிட்டு நீங்கள் நல்லதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சில பேர் இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் ஒருத்தர் சுரேஷ்குமார் பிளாக் ஸ்டார்னு சொல்லிட்டு அவர்லாம் ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் பைத்தியக்காரமாக பண்ணால் தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் டீச்சிங் வீடியோ எவ்வளோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த ஒரு மனப்பான்மையோட பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இருக்குத்தனமாக நான் பண்ணுறேன், டான்ஸ் ஆடுறேன், செய்கிறேன், அதனால நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கிளியரான மைண்ட் செட் உள்ளவங்க. இவன் எப்படி ஆளுனா, இது தெரிஞ்ச நாள்ல இருந்து பைத்தியம் அதாவது பைத்தியத்தை தெளிவுபடுத்திடலாம், பைத்தியமாக நடிக்கிறவங்கள தெளிவாக்க முடியாது. ஸோ இவன் பைத்தியமாக நடிக்கக்கூடிய ஒரு நபர். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு டாக்டரேட், அந்த டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு படிப்பை படித்த ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஜாலிக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, செய்வாங்க. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சும், நான் எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூலில் எவ்வளோ பெரிய இது தெரியுமான்னு, ஸ்கூலில் நம்மளும் கூட தான் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ஒரு பாட்டு போட்டியோ ஏதோ ஸ்டேஜில் ஏறி பாடியிருப்போம், செஞ்சுருப்போம். அந்த டயத்தில் நிறைய பேர் அந்த ஸ்டேஜ் ஃபியரில் நிறைய பேர் மேலே ஸ்டேஜ்லேயே ஏற மாட்டாங்க. அதனால் குறிப்பிட்ட நபர் ஸ்டேஜ் ஃபியர்லாம் மறந்துட்டு ஏறுவாங்க. ஸோ அவங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். அந்த பரிசை வச்சு நம்ம இது பண்ணுவோம். நாடக போட்டி நடத்துவாங்க. நாடக போட்டியில் ஒரு கான்செப்ட் எடுத்து நடிப்பாங்க. அதெல்லாம் டீச்சர்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நாடக போர்ஷனில் ஒரு ஆளோட ஒரு கேரக்டர் எவ்வளோ நேரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஆளோட கேரக்டர் முடிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெரிய நடிகன்னு சொன்னால், நடிப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்து நடிப்புக்காகவே இப்போவும் சென்னையில் எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி அலையக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் தொடர்ந்து மக்களை பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு படிக்கிற பசங்க இந்த மெய்யாகுமா வேப்ப என்ன பொய்யாகுமா இதெல்லாம் இவன் வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. ஏன்னா இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணால் நம்ம ஃபேமஸ் ஆகலான்னு நினச்சி அந்த பையன் பண்ணுறான். அப்போ அந்த பையனு கூட ஒரு முன்னோடி யாருன்னு பார்த்தா வாட்டர்மெலன். இந்த நபருக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த இன்னசென்ஸுங்கிறத தாண்டி இவங்களோட ரியல் கேரக்டர்லாம் வெளியில் வரும்பொழுது தான் நமக்கே தெரியும் இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த நபர் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் காவல்துறையினரை பற்றியெல்லாம் ரொம்பவே இதாக பேசி அந்த அதாவது இவருக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காண்டி ஒரு 2 காவல்துறையினர் பயங்கரமாக பேசி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. அதாவது பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறையினருக்கே இந்த சமூகத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஆள் பேசி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியலன்னா, பொதுமக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இவனை மாதிரி ஆளுங்களை ஏதாவது பேசும்பொழுது அவங்கள தனிப்பட்ட ஒரு விதத்தில் இவங்க தவறாக பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. காவல்துறையினர் கண்டிப்பாக இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவனை தொடர்ந்து கண்காணித்து இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வெளியிடுறத இனிமேல் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இவன் பின்னாடி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று இருக்கிறது, பிஆர் டீம் ஒன்று இருக்குது. சமீபத்தில் இவனோட வியூஸ் எல்லாம் குறைஞ்சதுனால தான் இப்போ இவன் இந்த போலீஸார் சர்ச்சையை வச்சு ஒரு சர்ச்சை உருவாக்கி ஃபேமஸ் ஆகிறது தான் இவனோட மெயின் இது. எப்பெல்லாம் இவனோட வியூஸ் குறையுதோ அப்போல்லாம் யார்ட்டையாவது வம்பளுக்கிறது, ஏதாவது ஒரு இன்டர்வியூ சேனலில் போயிட்டு வெளியில் இருந்துச்சு போகிறது, சண்டை போடுறது, அவங்கள டேமேஜ் பண்ணுறது, அதை வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. விஜய் டிவிக்கு போய் விஜய் டிவியில் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி வெளியில் வந்தான். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நபர்களை நம்ம பார்க்குறோம், கடந்து போகிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறோம், நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களை பார்த்தீங்கன்னா கடந்து போயிருங்க. இவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அதே ஒரு கண்டென்ட் ஆக்குறாங்க. இவங்க என் கூட பார்த்தீங்களா எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னோட ஃபேன்ஸுன்னு. தியேட்டரில் இவன் வரும்போது எதிர்ப்பு தெரிவித்து கத்துனா கூட பாருங்கள் என் மேலே ஆரவாரமாக கத்துறாங்க அப்படிம்பாங்க. ஸோ மக்கள் இவனை மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக, சாணியை பார்த்தா நம்ம எப்படி தாண்டி போகிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சாணிகளை பார்க்கும்போது தாண்டி போயிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. என்றும் நம்ம இதே மாதிரி நிகழ்வுகளை எதிர்த்து தான் நம்ம போராடுவோம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி.